ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 22 அதிகாரங்களுக்கு விவிலிய விளக்கத்தையும் இறை வசனங்களையும் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் 23ஆம் அதிகாரத்தை தொடங்க இருக்கின்றோம். இதுவரை தாவீதை, எளிய தாவீதை அரசனுடைய பார்வைக்கு உயர்த்துகின்ற கடவுள், அவன் தப்பி ஓடுகின்ற சூழ்நிலையும் பாதுகாத்த கடவுள், அதன் வழியாக நமக்கு பல வாழ்வியல் பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற கடவுள் இனியும் எப்படி பாதுகாக்கியிருக்கின்றார், நமக்கும் எப்படி வாழ்வியல் கருத்துக்களை கற்பிக்க இருக்கின்றனர் என்பதையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. விவிலிய விளக்கங்கள் மட்டுமல்ல, அந்த விவிலிய விளக்கங்கள் தருகின்ற வாழ்வியல் பாடங்களும் எங்களுக்கு உற்சாகத்தை தருகின்ற தந்தை அவர்களே. அதே போன்று இந்த 23ஆம் அதிகாரம் என்னென்ன வாழ்வியல் பாடங்கள் எங்களுக்கு தர இருக்கின்றது என்பதை அறிய ஆர்வமாக இருக்கின்றோம். இந்த 22 அதிகாரங்கள் வரை நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். தீயவர்களுக்கு என்ன நிகழும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். நல்லவர்கள் கடவுள் எப்படி பாதுகாக்கிறார், உயர்த்துகிறார் என்பதையும் அறிய ஆர்வமாக இருக்கின்றோம் தந்தை அவர்களே. இந்த 23ஆம் அதிகாரம் 21 முதல் 29 த டேவிட் த ஃபியூஜிட்டிவ், நாடோடியாய் அழைத்து திரும் தாவீதுடைய பகுதியிலே இடம்பெறுகிற ஒரு ஞான பகுதி. 23ஆம் அதிகாரத்திலே மொத்தம் 29 வசனங்கள் இருக்கிறது. சற்றே நீண்ட ஒரு அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று தாவீதும் கெய்லா நகரமும் என்று சொல்லி, தாவீதும் மலைநாடாகிய சீப் என்ற பகுதியும் என்று இரு பகுதிகளாக வருகிறது. முதல் பகுதியிலே கெய்லா என்கிற நகர பிலிஸ்தர்களால் தாக்கப்படுகிறது. இப்பொழுது தாவீது சவுல் என்கிற போராட்டம் கடந்து தாவீது மற்றும் அரசு அலுவலர், அரச குடும்பம் என்கிற போராட்டம் தவிர்த்து இப்பொழுது தாவீதும் பிலிஸ்தர்களும் என்ற பக்கத்திலே இந்த நிகழ்வானது திசை மாறுகிறது. அங்கே தாவீது எப்படி செயல்பட்டார், எப்படி அவர் சவுலுக்கு மாற்று சிந்தனையாளராக இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு செய்திகளை முதல் பகுதியில் பார்ப்போம். இரண்டாம் பகுதியிலே நேருக்கு நேர் தாவீதும் சவுலும் மோதுகிற ஒரு காட்சியை காண்கிறோம். அந்த இடத்தின் விளைவுகள், அந்த இடத்தினுடைய வீராப்புகள், அந்த உறவில் வருகிற தீப்பொறிகளை பற்றிய செய்திகளை இரண்டாம் பகுதியில் பார்ப்போம். முதல் பகுதிக்குள்ள நாம் கடந்து செல்வோம். முதல் 3 வசனங்களிலே இந்த 23ஆம் அதிகாரத்தின் கெய்லா நகர் பற்றியும் கெய்லா நகருடைய பின்புலத்தை பற்றியும் அழகான செய்தி வருகிறது. அதை நாம் வாசிப்போம். பின்னர் பெலிஸ்தியர் கெய்லாவுக்கு எதிராக போர் தொடுத்து களஞ்சியங்களை கொள்ளையடிக்கின்றனர் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆதலால் தாவீது, நான் சென்று இப்பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டதற்கு ஆண்டவர் தாவீதிடம், நீ போய் பெலிஸ்தியரை முறியடித்து கெய்லாவை காப்பாற்று என்று பதிலளித்தார். 2 வசனங்கள் அழகான வசனங்கள். இப்போ பிலிஸ்தியர், இந்த காத் என்கின்ற பகுதி பிலிஸ்திய நகரம் என்று சொன்னேன். அதற்கு பக்கத்திலே இந்த கெய்லா என்ற நகரம் இருக்கிறது. இது இஸ்ராயல் மக்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. ஒரு ஐலாண்ட் போல, ஒரு தனி தீவு போல தனித்து விடப்பட்ட ஒரு பகுதி. ஆனாலும் வரலாற்று வல்லுநர்களும் அகழ்வாராய்ச்சியாளர் சொல்வது போல இந்த கெய்லா நகரம் அரண் சூழ்ந்த நகரம். கொத்தளங்கள் இருக்கிறது, கோட்டை இருக்கிறது, காவல் மடங்கள் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்ட நகரம். ஆனாலும் பாதுகாக்கப்பட்ட கோட்டைகளினால் அரண் சூழ்ந்த நகராக இருக்கிற இந்த கெய்லாவை பிலிஸ்தர்கள் தாக்குகிறார்கள். பிலிஸ்தர்களுடைய படையானது வன்மையான படை, மிக நுட்பமான படை, போர் பயிற்சியும் போர் தளவாடங்களும் மிகுந்த ஒரு படை என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது இந்த கெய்லா நகரத்தை பிலிஸ்தர்கள் தாக்குறார்கள் கேள்விப்பட்டு செய்தி வருகிறது. நகரை தாக்குகிறார்கள், நகருடைய களஞ்சியங்களை கொள்ளையடிக்கிறார்கள். தானியங்களோ அல்லது நகைகளோ பொருட்களோ இருக்கிற களஞ்சியங்களை கொள்ளையடிக்கிறார்கள் இந்த செய்தி தாவீது கேட்டுகிறது. இப்போ ஒரு அழகான ஒரு பகுதி செய்தியை நம்ம பார்க்குறோம். தாவீது ஏன் சொல்லணும், தாவீது ஏன் சொல்லணும்? அந்த நகரம் இஸ்ராயல் ஆளுகைக்கு உட்பட்ட நகரம். சவுலுக்கு அல்லவா போய் சொல்லியிருக்க வேண்டும். தாவீது போய் சொல்றாங்க. அதுல அழகான ஒரு செய்தி இருக்கிறது. சவுல் மேல் நாடு முழுவதும் ஒட்டுமொத்த நம்பிக்கை எழுந்து கொண்டே இருக்கிறது. சிறியவனாகும் 400 பேரையும் இப்பொழுது 600 பேராக உயர்ந்திருக்கிற தாவீதை சுற்றி நம்பிக்கை வளர்கிறது, மக்களுடைய நல்லெண்ணம் வளர்கிறது. ஆபத்து என்ற பொழுது யாரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம்? நமக்கு பிடித்தமானவர்களை, நமக்கு உதவுவார்கள் என்பதை, இந்த ஆபத்திலிருந்து இவனால் நம்மை விடுவிக்க முடியும் என்று நாம் நம்புகிறவரை தான் நம்ம கேட்போம். நம்ம போய் அண்ணா ஒரு 1000 ரூபா தான் கொடுங்கண்ணா, ரொம்ப கஷ்டங்கண்ணா, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் போய் கேட்போம். யாரை கேட்போம்? கொடுத்து உதவுவாங்கன்னு நாம் நம்புறவங்கள கேட்போம்.
இல்லைங்களா? வழியில் போகிறவங்க வரவங்களும் கேட்டுருமா, அவங்க இவங்களை கேட்டுருமா, இவங்க உதவுவார், கட்டாயம் அந்த மாதிரி உதவிக்கிறாரு, உதவுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அவரை பார்த்து கேட்குறோம். அவரால் முடியும், அவர்கிட்ட இருக்குதுன்னு நினச்சா நம்ம கேட்போம். இந்த கெயிலா இருந்த மக்கள் தாவீதுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. ஏதோ பக்கத்தில் இருந்ததுனால சொன்னாங்க அப்படின்னு கிடையாது. நம்பிக்கை விளக்கிறது, நல்லெண்ணம் விடுகிறது, அவருக்கு ஆதரவு பெறுகிறது என்பதை இந்த பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. முதல் செய்தி. இரண்டாவது, இந்த கெயிலா என்பது அதுலாம் என்கின்ற மறைவு குகைக்கு 3 மைல் தொலைவிலே இருக்கிறது. ஆக தாவீதுடைய நடமாட்டம், அவரை சுற்றிருக்கிற போர் வீரர்களுடைய நடமாட்டத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற கேள்விப்பட்டு செய்தி இங்கே வருகிறது. ஆக தாவீது போவது வருவது எல்லாம் அரசனுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது. மக்கள் தெரியுது அவர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு நன்மையான படம், நன்மைக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது. மூன்றாவது, இந்த அரண் சூழ்ந்த நகரம் தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. நான் சென்று இப்பிலிஸ்தேயரை முறியடிக்கலாமா என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டதற்கு. ரொம்ப அழகான செய்தி. இஸ் இன் டச் வித் காட். தாவீதுடைய மிகப்பெரிய பலம் என்னவென்றால் ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பது. அந்த மிக முக்கியமான காரியம், ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கிறார். இந்த இடத்துல 2 செய்திகளை, ஒன்று அறிவுபூர்வமாக, ஒன்று இறையியல் பூர்வமாக 2 கருத்தில் பார்க்குறோம். ஒன்று, பழைய நிகழ்வுகளிலே ஆண்டோடம் ஆலோசனை கேட்பதற்கு யாரை பயன்படுத்துவார்கள்? இறை வாக்குகளை பயன்படுத்துவார்கள், இல்லைங்களா? இறைவாக்களை பயன்படுத்துவார்கள். இறைவாக்கினர்கள் அந்த ஏபோதை அணிந்து ஊரிம் துமிம் என்கின்ற உபகரணங்களை பயன்படுத்தி என்னுடைய திருவுளத்தை கேட்டு அரசனுக்கு சொல்வார்கள். அரசன் போருக்கு புறப்பட்டு போவான். இங்கே நாடு கடத்தப்பட்ட நிலையில் ஊரை விட்டு ஊர் ஓடிப்பட்ட நாடோடி வாழ்க்கையில் தாவீது ஆண்டோடும் ஆலோசனை கேட்கிறார். 2 காரியங்களை கேட்க. ஒன்று, தாவீது சவுலை போல இறைவாக்கினரை நகர்த்தி விட்டு அந்த இடத்தின் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இரண்டாவது, தாவீதுக்கு உதவுவதற்கு இறைவாக்கினர் யாருமே இல்லையா என்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. 2 கேள்விகளுக்கு அழகான ஒரு அறிவியல் பூர்வமான விடையும் ஆன்மீகபூர்வமான விடையும் என்று சொல்கிறோம். முதலாவது, இந்த அபியாத்தர் என்கிறவர் அபிமெலேக் குடும்பத்தை சார்ந்தவர். அங்கிருந்து தப்பி ஓடி தாவீதை அணுகிறார். அவரே அந்த எபோதை கொண்டு வருகிறார், அந்த ஊரிம் தும் கர்வங்களை கொண்டு வருகிறார். அவர் வரும் வரைக்கும் அவருடைய இடத்துல இறைவாக்கினர் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இல்லைன்றதுக்காக கடவுளை மறந்துடாம, இல்லென்ற நிலையிலும் கடவுளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும், அடுத்த கேட்க வேண்டும் என்பதற்காக தாவீதே ஒரு ஜெபிக்கும் மனிதராக மாறுகிறார். It is a praying David who is asking God's grace. It is not an arrogant Saul who replaced Samuel and put himself in that place. ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். சவுல் ஆணவம், அகங்காரம், ஈகோ, அவர் இல்லை என்றால் நான் என்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார். இங்கே தாவீது எதுவுமே இல்லையே, நான் ஆண்டு விட்டு இருந்தாலும் ஆண்டு விட்டு போக மாட்டேன், ஆண்டுடைய திருவிழம் கேட்காமல் போருக்கு போக மாட்டேன் என்கிற ஒரு எளிமையான தாழ்மையான இறை திருவிழத்தை கண்டடைய விளைகின்ற ஒரு நல்ல மனதை நாம் கண்டுகொள்கிறோம். அது நம்ம மிக முக்கியமானது. மூன்றாவது, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாகவும் அரசர்கள் இறைவனிடம் கருத்தை கேட்பார்கள், திருவிழத்தை கேட்டறிவார்கள். தாவீது ஒரு பாரம்பரியமான ஒரு காரியத்தை ஒரு தேர்ந்த அரசனை போல அட்டம்படி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு அரசனுக்குரிய செயல்பாடுகள், அரசனை போலவே இறைவன் திருவிழத்தை கேட்கிறார். என்னங்க இறைவாக்கு இல்லாதனால் அவரே கேட்கிறார், அவ்வளவுதான். அப்ப தாவீதுடைய மனநிலை பாருங்க. கடவுள் சித்தம் இல்லை என்றால் நான் போகல, அவருடைய திட்டம் என்றால் கட்டாயம் நான் போக என்கின்ற அமைந்த மனது. இப்போ இன் டச் வித் காட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். விவேகானந்தர் அழகா சொல்லுவாரு, ஒரு நாளை ஜெபன்ற சாவி கொண்டு திறங்கள், அந்த நாளை ஜெபம் என்ற சாவி கொண்டு மூடுங்கள். ஜெபன்ற சாவி கொண்டு இந்த நாளை திறந்து ஜெபம் என்ற சாவி கொண்டு மூடினால் இன்பிட்வீன் டேல நீங்க சேஃப்டி லாக்கர்ல இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற பூட்டை உடைக்கிறது ஈஸி, இல்லைங்களா? ஜோப்ல இருக்கிற பர்ஸை பிட்பாக்கெட் எடுக்கிறது ஈஸி. லாக்கர்ல இருக்கிறத கொள்ளையடிக்கணும்னா கொம்பம் வரணும், பிளான் பண்ணணும், பாம்பு வச்சு தகர்க்கணும். வங்கி கொள்ளையடித்தாலுடைய அந்த லாக்கர்கள் திறக்கப்படாது. யூ ஆர் இன் பிட்வீன் த டைம், யூ ஆர் த சேஃப்டி லாக்கர். ஜெபம் என்பது நம்மை அந்த சேஃப்டி லாக்கர் என்கின்ற பாதுகாப்பு பெட்டத்துக்குள்ளாக வைக்கின்ற அற்புதமான கவசம். தாவீதுக்கு இருந்தது, சவுலுக்கு இல்லை. அதுதான் இது ஒரு மாற்று கலாச்சார சிந்தனை. அந்த இறைவனை நம்பி வாழ்கிற தாவீது, இறைவன் இருந்தும் அவரை நம்பாமல் இருக்கிற சவுல், இவருக்கான போராட்டத்தை தான் இந்த 21ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் சந்திக்கிறோம். 2வது தொடர்ந்து வாசிப்போம். ஆனால் தாவீதின் வீரர்கள் அவரை நோக்கி, நாம் யூதாவில் இருக்கும்போது இப்படி அஞ்சுகிறோம், பெலிஸ்தியர் படைகளுக்கு எதிராக நாம் கெயிலாவுக்கு சென்றால் இன்னும் எவ்வளவு அஞ்சுவோம் என்றனர். தாவீது மீண்டும் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டார். ஆண்டவர் அவருக்கு மறுமொழியாக, கெயிலாவுக்கு புறப்பட்டு போ, ஏனெனில் பெலிஸ்தியரை உன்னிடம் ஒப்புவிப்பேன் என்றார். பின்பு தாவீதும் அவதம் வீரர்களும் கெயிலாவுக்கு சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர். அவர் அவர்களுக்கு பேரிழப்பை உண்டாக்கி அவர்களின் கால்நடைகளை ஓட்டிச் சென்றார். இவ்வாறு தாவீது கெயிலா வாழ் மக்களை விடுவித்தார்.
ரொம்ப அழகான காட்சி. காட்சி 1, காட்சி 2. காட்சி 1 தாவீதும் இறைவனும் இறை ஆலோசனை முதல் காட்சி. காட்சி 2ல் தாவீதும் போர் வீரர்களும் வந்து ரொம்ப பிராக்மேட்டிக்ஸ், ரொம்ப அழகா இயல்பான மனிதர்கள், யதார்த்தத்தின் மனிதர்கள். அந்த கேள்வி அழகா கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? சார், நம்ம யூதா நாட்டில் இருக்கும்போதே சவுலுக்கு பயப்படுறோம், பிலிஸ்தர்களுக்கு பயப்படுறோம். அவன் ஊடு பூந்து ஆளை தூக்கிட்டு போறான் கேஸ், அவனுக்கு நடுங்கி எடுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? கெயிலாக்கு போய் அடிப்பான்றீங்க. அவன் ஏரியாக்குள்ள போறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்குதா, தெல்லுக்குதா, நம்மளால முடியுமா? யோசிக்கிறாங்க. தாவீது என்ன சொல்றாரு? டே, நான் சவுலியே பார்த்தவன்டா, சவுளுடைய படையவே பார்த்தவன்டா, கோலியாத்தை பார்த்தவன்டா, வாங்கடா பார்த்துக்கலாம் சொல்லலை. திரும்ப ஆண்டோடம் போகிறார். ஆண்டவரே, மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது. அவர்கள் யதார்த்தத்தின் மனிதர்கள், அவர்கள் யதார்த்தத்தை உற்று பார்க்கிறவர்கள், முடியாத காரியம் நினைக்கிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் பியூட்டிஃபுல் குவாலிட்டி ஆஃப் டேவிட். ரொம்ப அழகான குணம். நம்முடைய பலவீனத்தை யாராவது சொல்லும் போது பார்த்து கொள்ளலாம் என்ற ஒப்புக்கோ அல்லது சமாளிப்புக்கோ தன்னை கையளிக்காமல் ஆண்டவரின் திருளும் என்பது என்ன என்பதை தேர்ந்தெடுக்கிற ஒரு அருமையான தாவீது மீண்டும் போகிறார். மீண்டும் அவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, இது உம்முடைய போர், நீங்களுக்காக போராடுவீங்களா? நான் போட்டா என்றிடம் கேட்கிறார். வீரர்கள் சந்தேகம். என்ன சந்தேகம்? இடம் பொருள் ஏவல் அறிந்த சந்தேகம். அந்த சந்தேகத்தை உள்வாங்கி தன்னுடைய சந்தேகமா மாற்றி நான் போகட்டா என்றுதான் கேட்கிறார். இவங்க இப்படி சொல்றாங்களே ஆண்டவரே, இவங்க லூசு பயல, இவங்க நம்பலாமா? இவங்க சொல்ல கேட்கலாமா? இல்லை நீங்க சொல்ல கேட்கலாமா? அப்படிலாம் கேட்கல. ரொம்ப அழகான ஒரு இதாக அவங்க சொல்றது அப்படி கீழே விட்டாரு. நீங்க பெரியவருங்க, இவங்க பிரச்சனை பெருசு, இந்த பிரச்சனை விட நீங்க பெரியவர், இந்த பிரச்சனையும் பெரியவராக இருக்கிற நீர் சொல்லுங்க, நான் போட்டா வேண்டாம். அதான் கேட்கிறார். அந்த ஜெபம் பாருங்க, ரொம்ப அழகான ஜெபம். எபிரேய தேர்வுக்காக நான் தயாரித்துக் கொண்டிருந்த நாள் இது. அப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு மிக கடினமான தேர்வு என்பது எபிரேய கவிதை நூல்கள் பற்றிய தேர்வு. திருப்பாடல்கள், யோபு பற்றிய புத்தகம் மற்றும் இனிமிகு பாடல்கள் பற்றிய புத்தகத்தினுடைய தேர்வு அது. எபிரேய கவிதை அதனுடைய இலக்கணம் சற்று குழப்பமாக, சற்று கடினமாக இருந்தது. விடிய படித்த விடிய காத்தால போய் எக்ஸாமில் உட்காந்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி சுற்றி நானே இருட்டு, என்னை சுற்றி பெரிய இருட்டாக்குற மாதிரி தெரிஞ்சது. அப்படியே அப்படியே கவுந்தடிச்சு பயத்தில் அப்படியே கவுந்து கிடந்தேன். பின்னாடி ஒரு நைஜீரிய ஃப்ரெண்டு, என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு லாரன்ஸ் என்கிறவர் தட்டினார். திரும்பி பார்த்தேன். என்ன ஸ்டான்லி, பயமா இருக்கா அப்படின்னாரு. அதான் கவுந்து கிடக்கிறல்ல, என்ன கேட்குற வேற அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பட்டு கவுந்து விட்டேன். அவர் அவருடைய இடத்துல எழுந்து என்னுடைய காதின் மீது அவருடைய வாயை வைத்து சொன்ன வாக்கியம் இது வாழ்வில் மறக்க முடியாத வாக்கியம். உன் பிரச்சனை எவ்வளவு பெரிதென்று புலம்பிக் கொண்டிருக்காதே, உன் பிரச்சனையை விட ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார். சாமி என்று பேசுற மாதிரி கேட்டுச்சு. உன் பிரச்சனை பெருசுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காத, உன் பிரச்சனை விட ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு நீ சொல்லு, ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. அப்படியே ஒரு தெளிவு பிறந்ததை போல தோன்றியது. தேர்வை எழுதினோம், வெற்றி பெற்றோம், அது மாற்றுக்கதை. ஆனால் அவர் சொன்ன வாக்கியம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. தாவீது என்னிடம் சென்று என் பிரச்சனை பெருசு, எங்க வீரர்களுடைய யதார்த்தம் பெருசு, இவர்களுடைய கணிப்பு பெருசு, அதெல்லாம் சொல்லல. பிரச்சனை பெருசுதான் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இது எல்லாத்துக்கும் பெரியவர் நீங்க, நான் போட்டா? ஆண்டவர் சொல்ற அழகான காட்சி வாரி பாருங்க, ரொம்ப அழகா சொல்வாரு. கெயிலாவுக்கு புறப்பட்டு போ, ரொம்ப தெளிவா சொல்றாரு. அங்க போ இங்க போன, கெயிலாவுக்கு புறப்பட்டு போ, ஏனெனில் பெலிஸ்தியரை உன்னிடம் நான் ஒப்படைப்பேன் என்றார். ஒப்படைப்பேன்றார். அந்த வார்த்தையை நம்பி போனார். அந்த நூற்று தலைவன் சொல்றான், என்ன சொல்றான்? கடவுளுடைய வார்த்தையை நம்பி திரும்பி போகிறார். அவருடைய ஊழியன் குணமடைந்து இருக்கிறான். அரசு அலுவலன் கடவுளுடைய வார்த்தையை நம்பி வீட்டுக்கு திரும்புகிறான். தன் மகன் குணமடைந்து கேட்கிறான். ஆண்டவரே, இரவு முழுதும் பாடுபட்டோம், ஆனால் வார்த்தையை நம்பி வலைகளை போடுகின்ற பகலிலே வலை வீசினார். அகப்பட்ட மீன்பட்டை கட்டு திகிலுற்றார். வலைகள் கிழிய தொடங்கவே என்று பைபிளில் வருகிறது. கடவுளுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்ட ஒரு தாவீது நமக்கு ஒரு பெரிய பாடம். யாரை நம்பி நாம் போகிறோம்? ஆண்டவரை நம்பி போகிறோம். வெற்றி யாரால் வருகிறது? ஆண்டவரால் வருகிறது. அந்த ஆண்டவர் சொல்கிறார், புறப்பட்டு போ, நீ போராடு, பிலிஸ்தீன் கரங்களை ஒப்படைப்பேன். நம்பி போனார். என்ன ஆனது என்பதை பற்றிய விளைவின் செய்தி அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன பண்றாரு? அந்த நகரில் போய் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? எங்க தானியங்களை கொள்ளடிக்கிறாங்க, எங்களுடைய கால்நடைகளை கொள்ளடிக்கிறாங்க, எங்களுடைய களஞ்சிகளை கொள்ளடிக்கிறாங்க, எங்க நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்கள துரத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் அவங்களுடைய இது. அவங்க அதான் இவர் அங்க போறாரு, நகரை பாதுகாக்கிறார், நகருடைய களஞ்சியங்களை பாதுகாக்கிறார், நகரத்துடைய மக்களை பாதுகாப்பு தருகிறார். பிலிஸ்தர்களுடைய கால்நடைகளை இவர் கவர்ந்துகிட்டு வர்றார். அங்கேயே அடிச்சு தூக்கிட்டு வந்துடுறாரு. அவருடைய கால்நடைகளை ஓட்டி கொண்டு வைத்து பேரிழப்பை பிலிஸ்தர்களுக்கு ஏற்படுத்துகிறார். இங்க இழப்பை சரி கட்டினா போதுன்ற நிலைமை போய் அவங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி அங்கிருந்து அள்ளிட்டு வந்து கொடுத்து பத்திரமாறு சொல்றாரு. அதான் தலைவன் எண்ணி துணுக கருமம்.
நம்ம இதனால் முடியும்னு நினைச்சோம்னா முடிச்சு காட்டுவோம். ஆண்டோட துணை இருக்க அஞ்சாதே, ஆண்டவர் துணை இருக்க என்ற அழகான ஒரு பாடல் இருக்கிறது. நம்ம கடவுளுடைய துணையை நம்பி போகும்போது எதுக்காக நம்ம பயப்படணும்? பயப்படவே தேவையில்லை. வெற்றி மட்டும் இல்லை, மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, மிகச்சிறந்த வெற்றி நமக்கு வசமாக என்பதற்கு தாவீது அழகான ஒரு பாடம். பெலிஸ்தர்களை தாக்கி ஓட விட்டு மக்களை கையில் அவங்களை பாதுகாத்து பண்ணல, அவனுக்கு பேரிழப்பை உருவாக்கி அவனுடைய செல்வத்தை கவர்ந்து வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போகிற ஒரு அருமையான தாவீது செயற்கரிய செயல் வீரர் செயல் புரிகின்ற ஒரு செயல் வீரனாக இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. 6ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். அகிமெலேக்கின் மகன் அபியத்தார் தாவீதிடம் ஓடி வந்தபோது ஒரு ஏப்போதை தம்முடன் எடுத்து வந்திருந்தார். பின்னர் தாவீது கெயிலாவுக்கு வந்திருப்பது பற்றி சவுலுக்கு தெரிவிக்கப்பட்ட போது, சவுல், கடவுள் அவனை என்னிடம் ஒப்புவித்துள்ளார், ஏனெனில் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள நகரில் நுழைந்து அவன் மாட்டிக்கொண்டான் என்றார். அடுத்து கெயிலா மீது படையெடுத்து தாவீதையும் அவர் வீரர்களையும் முற்றுகையிடுமாறு சவுல் தம் வீரர்கள் எல்லாரையும் போருக்கு அழைத்தார். சவுல் தமக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டிருக்கிறார் என்று தாவீது அறிந்து குரு அபியத்தாரிடம் ஏப்போதை இங்கு கொண்டு வா என்றார். பிறகு தாவீது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் பொருட்டு சவுல் கெயிலாவுக்கு வந்து அந்நகரை அழிக்க திட்டமிட்டுள்ளதை அடியான் நான் பன்முறை கேள்விப்பட்டேன். கெயிலாவின் குடிமக்கள் என்னை அவரிடம் ஒப்புவிப்பார்களா? அடியான் கேள்விப்பட்டது போல சவுல் வருவாரா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், அவன் வருவான் என்று பதிலளித்தார். மீண்டும் தாவீது, கெயிலா மக்கள் என்னையும் என் வீரர்களையும் சவுலிடம் ஒப்புவிப்பார்களா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், அவர்கள் உங்களை ஒப்புவிப்பார்கள் என்றார். பின்பு தாவீதும் அவருடன் இருந்த சுமார் 600 பேரும் கெயிலாவை விட்டு புறப்பட்டு இடம் மாறி சென்று கொண்டிருந்தார்கள். தாவீது தப்பிவிட்டதை கேள்விப்பட்ட சவுல் மேலும் தொடர்வதை கைவிட்டார். அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. வருமுன் காப்போன் என்பதற்கு தாவீது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். ஆண்டவரை நம்பி வருவதை தவிர்ப்பது என்பது எங்கனம் என்பதற்கு தாவீது ஒரு அழகான உதாரணம். இப்போ சவுலுடைய ஒரு மூர்க்கமான எண்ணமும் தாவீதுடைய ஒரு தீர்க்கமான எண்ணமும் போட்டி போடுகிறது. தாவீதுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க தாவீது பெலிஸ்தர்களை அடித்து வதைத்து அவருடைய பேரிழப்பை உருவாக்கி கீழ நகரத்தை காப்பாற்றினார், அந்த ஊரில் தங்கியிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட சவுல், நாம் செய்யாத அவன் செஞ்சுக்கிறாயா, நல்ல மனுஷையா, ஒரு நல்ல குணம்யா, பாரு அவனை உயிரை பயனையை வச்சு நாம் பெலிஸ்தருக்கு போகிறதுக்கு பயப்பட்டோம், அன்று ஒரு நாள் அவன் காப்பாற்றுறான், இன்றைக்கி எங்கள் மக்களை பெலிஸ்தரை காப்பாற்றிக்கிறான், அவன் நல்லாக்கிட்டோம் இன்னும் போயிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறான், வசமாக மாட்டினான்டா. அது கோட்டைக்கும் கொத்தளத்துக்கும் அரண் சூழ்ந்த நகரத்துக்குள்ள உள்ள இருக்கணும்னா கேட்டா போட்டு காவல் போய் அவன் வெளியே வராமல் பார்த்துக்க, நான் அவனை பிடிச்சிக்கிறேன் என்று ஒரு மூர்க்கமான எண்ணம் கொண்ட ஒரு சவுல் அங்கே வருகிறார். இப்போ செய்தி இவனுக்கு சொல்ற மாதிரி அவனுக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்கிறாங்கல்ல. சவுல் தன்னை தேடி வருகிறார், பெரும் படையோடு வருகிறார். அவருடைய படை வலிமையை விட அவருடைய மூர்க்க குணம் மோசமானது இல்லைங்களா? மூர்க்க குணம் மோசமானது என்பதை உணர்ந்து தாவீது அவரிடம் கேட்கிறார். ரொம்ப அழகான ஒரு செய்தி, இறைவனிடம் கேட்கிற ஒரு கேள்வி. அந்த அபியாத்தார் வர வரைக்கும் அவர்கிட்ட யாருமே இல்லை. இப்போ அபியாத்தார் அவரோடு இருக்கிறார், அவருடைய எபோது இருக்கிறது என்பதனால் அந்த எபோதை அழைத்து அவரிடம் கேள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ரொம்ப அழகான காட்சி அது. அங்கே பாருங்களேன், குரு அபியாத்தாரிடம் எபோது இங்கு கொண்டு வா, இஸ்ராயலின் தாவீது, இஸ்ராயலின் கடவுளாய் ஆண்டவரே, என் பொருட்டு சவுல் கெயிலாவுக்கு வந்து அந்நகரை அழிக்க அடியான் நான் பன்முறை கேள்விப்பட்டேன். கெயிலாவின் குடிமக்கள் என்னை அவரிடம் ஒப்படைப்பார்களா? உம்மடியார் கேள்விப்பட்டது போல சவுல் வருவாரா என்று கேட்டார். இப்ப அந்த எபோதை அபியாத்தாரிடமிருந்து பெற்று அவர் வழியாய் இறை திருவுளத்தை கேட்டுக்கொள்ள நிறைவான வழியில, அதுவும் குறிப்பிட்ட தோரானுடைய வழிநிலைகளில் நின்று கடவுளுடைய திருவுளத்தை கேட்கிறார். சட்டத்தை மீறாதவராக தோரா சட்டத்திற்கு உட்பட்டு மற்ற குறிகேற்படமோ அல்லது மாந்திரிகம் செய்யணுமோ செல்லாமல் தம்முடைய இறை அடியாரை அபிஷேகப்பட்ட அடியாருடைய எபோதிலிருந்து இறை துளத்தை கேட்கிறார். அப்ப 2 வகையில கேட்கிறார். ஒன்று என்ன சவுல் தேடி வருவாரா? வருவான். பதில் பாருங்க, அழகா ஒரு கேள்வி பதில் சொல்றாரு. அவள் வருவாரா? அவன் வருவான். இப்ரேம் மொழியில் அவன் என்பது வருவானுக்குள்ள அடங்கி இருக்குது. he will come என்பது ஒற்றை வார்த்தை. ஒற்றை வார்த்தை பதில் சொல்லுது. he will come ஒரே வார்த்தை அங்கே வருது. அடுத்தது, இந்த மக்கள் ஒப்படைப்பாங்களா? ஆமாம், உனக்கு அவங்களுக்கு நல்லது செஞ்சேன், ஆனால் அவங்க நகரை தாக்குவாங்க. அவங்களுக்கு பிலிஸ்தீராக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். நகரத்துடைய பாதுகாப்பு தான் முக்கியம். அவங்க ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பீப்புள், அவங்களோட ஒப்படைச்சிடுவாங்க, ஜாக்கிரதை அப்படின்னு கடவுள் தெரிவிக்கிறார். அப்போ சவுல் வருவான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட தாவீது, மக்கள் தன்னை ஆண்டோட சவுலுடன் ஒப்படைப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட தாவீது ஆபத்து காலுக்கடியில் இருப்பதை உணர்ந்து அந்த இடத்தை விட்டு வேறு இடம் மாறுகிறார்.
ரொம்ப அழகானது. வர்றதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பி போகிறாரு. இவர் வழக்கம் போல் ட்ராமாலாம் முடிஞ்ச பிற்பாடு ஆல் அண்ட் அரெஸ்ட் ஃபாலோ மீன்னு வர போலீஸை போல் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு வந்த படை வருகிறது. வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு நிற்கிது. அவன் ஆள் ஏற்கனவே எஸ்கேப்பு. யோசிச்சு என்னடா இவன் வரது முடியும் போயிட்டானே என்று யோசித்து நிலை கொழிந்து நம்பிக்கை இழந்து தடுமாறுகிற சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு விட்டார் என்று அழகான வார்த்தை இருக்குது இல்லைங்களா? தாவீது தப்பி விட்டதை கேள்விப்பட்ட சவுல் மேலும் தொடர்வதை கைவிட்டார். ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இருக்குது. தாவீதுடைய மதியுகம், ஆண்டவர் பால் பற்றுறுதி, தான் உதவி செய்த மக்கள் தனக்கு எதிராய் திரும்பார்கள் என்று கேள்விப்பட்டும் அவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் அவர்களாகத்தான் இருப்பார்கள், நாம இருக்க என்பதை உணர்ந்து அந்த இடத்தை விட்டு இடம் நகர்கிற தாவீது மிக அழகான ஒரு நேர்கோட்டு பயணம், அருமையான ஒரு தலைமைத்துவ பண்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்த பகுதியில் கடந்து செல்வோம். தந்தை அவர்களே, இந்த இடத்தில் அந்த ஏபோதை பற்றிய ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. தந்தை அவர்களே, ஏபோதை கொண்டு வா என்று தாவீது சொன்னார். அந்த ஏபோதை தாவீது அணிந்து கொண்டாரா அல்லது குருவானவரை அணிய வைத்து கூறி கேட்டாரா என்ற ஒரு கேள்வி. இடத்துல ஒரு மறைமுகமான, அதன் முன்னாடி இந்த கேள்வி ஃபர்ஸ்டே சொன்னேன், தாவீது இறைவாக்கினரை அல்லது இறைவனுடைய தொழுத்து இருக்கிற குருவை ரீப்ளேஸ் பண்றாரா என்று நான் கேட்டபோது அவருடைய மன்னனை பற்றிய செய்தியை விவிலிய வல்லுநர்கள் சொல்றாங்க. இடத்துல எபோதை கொண்டு வா, அதிலிருந்து நம்ம இடைச்சொல்வது கேட்கலாம் என்றால், குட்டாயம் அபியாத்தார் வந்து கொடுக்கும்போது நான் தான் செய்வேன் நீ தான் செய்யணும் என்றெல்லாம் அல்ல, அபியாத்திர வழியாக இறை செய்தியை அவர் தெரிந்திருக்கலாம். ஏபோது என்பது குருக்களிடமிருந்து வருகிறது. குருக்கள் இறை தொழுத்து திருவதற்காக பயன்படுத்துகிற திருவுடையும் திரு உபகரணங்களுமாக இருக்கிறது. ஆகவே அவர் செய்திருக்கலாம் என்பது என் தாழ்மையான எண்ணம். தாவீது பால்நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார். மலைநாடான சீபு பால்நில பகுதிகளில் தங்கியிருந்தவரை சவுல் ஒவ்வொரு நாளும் தேடியும் கடவுள் அவரிடம் ஒப்புவிக்கவில்லை. சவுல் தம்மை கொலை செய்ய தேடுகிறார் என்று அறிந்த தாவீது மிகுந்த அச்சம் கொண்டார். ஆதலால் ஓர்சாவில் உள்ள சீபு பால்நிலத்தில் தங்கியிருந்தார். இந்த 3 விதமான செய்திகளை இந்த பகுதியில் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகார பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஒன்று, பால்வெளியோ மலைநாடோ அருள் சூழ்ந்த நகரோ அல்லது பாதுகாப்பற்ற அதுலாம் குகையோ எந்த இடத்திலிருந்தாலும் ஆண்டவரை பாதுகாக்கிறார் என்பதை மிக அழகாய் ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். இந்த இடத்துல பால்வெளி, பாதுகாப்பான பால்வெளி என்ற இடம் இருக்கிறது. அங்கே யாரும் வரமாட்டாங்க, நம்மளை யாரும் சொல்ல மாட்டாங்க தாவீது நினைக்கிறாரு. ஆனால் அங்கேயும் சவுல் அவரை தேடி வருகிற ஒரு காட்சியை நாம் காண்கிறோம். அதை கண்டு அந்த இடத்துல தாவீது அச்சம் கொண்டார் வார்த்தை வருகிறது. இந்த 14, 15 ஆகிய 2 வசனங்களிலே தாவீது பற்றிய செய்தியும் சவுல் பற்றிய செய்தியும் 2 விதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரெப்படிஷன் என்கின்ற திரும்ப சொல்லும் தன்மையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், ஒரே ஆசிரியருடைய மூலத்திலிருந்து இந்த விவிலிய வசனங்கள் வரவில்லை, பல்வேறு மூலங்களிலிருந்து வந்து அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பகுதியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், தாவீது பாலை நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார், மலைநாடா சீபு மலைப்பகுதிகளிலே தங்கியிருந்தார் என்று வருகிறது. அதே 2ஆம் வசனம் பாருங்க, ஆதலால் ஓர்சாவில் உள்ள சீபு பாலினத்தில் தாவீது தங்கியிருந்தார். ரெண்டும் ஒரே செய்தி தான். 2 மூலங்களிலிருந்து வருகிறதை ஆசிரியர் தொகுத்து ஒருமைப்படுத்துகிறார்கள். 2 வித்தியாசம் இல்லை, ஒரே வயது இன்னொரு மாற்று சொல்றாங்க. அதுக்கு சோர்ஸ் கிரிட்டிசிசம் என்று சொல்வார்கள். ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கும்போது அது அங்கே 2 மூலங்கள் ஒன்று சேர்கிறதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒவ்வொரு நாளும் சவுல் அவரை தேடியும் கடவுள் அவரை அவரிடம் ஒப்படைக்கவில்லை. கடவுள் நினைச்சாதான் கடவுளுடைய மனிதரை தொட முடியும். கடவுளுடைய மனிதரை நீ எந்த நிலையிலும் தொடவே முடியாது. அதிக மக்கள் யார் மலை ஏறி வருகிறார்கள், யார் மலை இறங்கி போகிறார்கள் என்பதை தெளிவாக பார்த்துக் கொள்வதனால் ஒரு பாதுகாப்பு எல்லாம் நம்முடைய கண்களுக்குள்ளாக இருக்கிறது. நாம் உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்வான இடத்தை எளிதாக பார்க்க முடியும் என்பதை போல ஒரு பாதுகாப்பான பகுதியை இது சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம்.